ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான சத்தான காய்கறி சூப், வெஜிடபிள் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். டீ காஃபி போடுற டைமில் இந்த சூப் ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 2 பேருக்கான அளவு சூப் செய்ய போகிறேன். அதுக்காக 2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணி அந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கை அளவு பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கேரட்டில் பாதி கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பாதி அளவு இஞ்சி, ரொம்ப சின்ன சைஸ் இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 4 பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து ஒரு தக்காளியில் பாதி தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்து சின்ன வெங்காயத்தை ஒரு 4-5 எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்தது அப்படின்னா அதில் பாதி வெங்காயம் எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கையளவு காலிஃப்ளவர், ஒரு கை அளவு முட்டைக்கோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொதித்த பின்னாடி நம்ம இதை நல்லா க்ரீமியாக வர்றதுக்கான ஒரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணணும். அதுதான் கார்ன்ஃப்ளோர். 1 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளோர் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா திக்காக, அதாவது ரொம்ப கட்டி இல்லாமல் நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கலாம். அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் அல்லது மைதா மாவு எடுத்துக்கலாம். இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவு எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா கரைச்சி ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆட் பண்ணுறனால அந்த சூப் நல்லா க்ரீமியாக இருக்கும், குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அந்த காய்கறிகள் எல்லாம் நல்லா வேகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். குயிக்காக பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது இந்த சூப் பண்ணுறதுக்கு. காய்கறி கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி இந்த சூப் ப்ரிப்பேர் பண்ணுற டைம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கம்மி. டீ காஃபி போடுற டைமில் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். சால்ட்டோட டேஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. சால்ட் பத்தலை அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வீடுகளில் நிறைய பேர் காய்கறி விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சூப் ட்ரை பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக இதோட டேஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி பாப்பாவுக்கும் இந்த சூப் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவளும் கொஞ்சம் குடித்தா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது, ரொம்ப ஆரோக்கியமும் கூட. நம்ம டெய்லி காலையில் அல்லது ஈவினிங் ஒரு நாளைக்கு 2 தடவை டீ காஃபி தவறாமல் குடிச்சிருவோம். அந்த ஒரு நேரத்தில் டீ காஃபியை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சத்தான சூப் செஞ்சு கொடுங்க. இப்போது அந்த காய்கறி 3/4 பாகம் வரைக்கும் வெந்திருக்கு. இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ளேவர்லெஸ் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம குக்கிங்கில் யூஸ் பண்ணுற ஆயிலில் ஃப்ளேவர்லெஸ் ஆயில் ஆட் பண்ணணும். நல்லெண்ணெய் மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. உங்கள் வீட்டில் ஆலிவ் ஆயில் இருந்தது அப்படின்னா ஆலிவ் ஆயில் கூட 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர்லெஸ் ஆயில் அப்படின்னா நம்ம குக் பண்ணுறப்பையும் அந்த எண்ணெயோட வாசம் ரொம்ப இல்லாத ஆயிலை தான் ஃப்ளேவர்லெஸ் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆயில் ஆட் பண்ண பின்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த எண்ணெய் நல்லா மேலே மிதந்து வரணும். ப்ளஸ் காய்கறியும் நல்லா வேகணும். எண்ணெய் நல்லா மேலே மிதந்து வருது. இப்போது அந்த காய்கறி வெந்துருச்சா அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கேரட் எடுத்து நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக க்ரஷ் ஆகணும். நம்மளோட காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான மல்லி இலையாக இருந்தது அப்படின்னா அதோட வாசம் ரொம்பவே நல்லா இருக்கும். கூட கொஞ்சமாக காரத்துக்காக பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் ஆட் பண்ணுறதுனால சளிக்கு ரொம்பவே நல்லது. சளி டைமில் இந்த மாதிரி காரசாரமாக சூப் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சளிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், தொண்டைக்கும் ரொம்ப இதமாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப் சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இப்போ இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு எல்லாத்துக்கும், வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பெப்பர், கொஞ்சம் மல்லி இலை வச்சு கொடுக்கலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.